Hi there, welcome to Day Code Studio and this is Kabil Rajendran. ஸோ நம்ம சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு என்டர்பிரைஸ் லெவல் அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து ஒரு பேஸ் செட்டப் வந்து போட்டது அப்படின்றது தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பேஸ் செட்டப் அப்படின்னா என்னென்னா, ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷன்னா நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது ஸ்டார்ட் பண்ணுறப்போ சில விஷயங்கள்லாம் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரவுட்டிங்கு, ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டு, அது மட்டும் இல்லாமல் வந்து அத்தென்டிகேஷனு. ஸோ இது மாதிரி மல்டிபிள் திங்ஸ் வந்து தேவைப்படும். ஓகேவா? அதே மாதிரி டிசைன் லைப்ரரிஸ் தேவைப்படும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பண்ணுறப்போ, எப்படி வந்து இந்த லைப்ரரிஸ் சூஸ் பண்ணுறது? எப்படி அதே மாதிரி ஒரு பேஸ் செட்டப் வந்து எப்படி கொண்டு வரது? ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி வந்து ஃபோல்டர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது? அதே மாதிரி வந்துட்டு ஃபைல்ஸ் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது? அது டைனமிக் ரவுட்ஸு, அத்தென்டிகேட்டட் ரவுட்ஸ் எல்லாம் எப்படி வந்துட்டு ஒரு ஆர்கனைஸ்டு பேட்டர்னில் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணுறது? அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது கத்துக்கிறதுனால என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எழுதக்கூடிய அப்ளிகேஷனோட பேஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அது வந்து ஹைலி ஸ்கேலபிளா இருக்கும். ஹைலி ஸ்கேலபிள் இன் த சென்ஸ் வந்து நாளைக்கு வந்து நீங்க ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் அப்ளிகேஷன்லேருந்து இன்னும் ஒரு 4, 5 விஷயத்த கொண்டு வந்து அதுக்குள்ள அ வைக்கும்போது அது வந்து ஒரு கஷ்டமான ப்ராசஸா இருக்கக்கூடாது. அது வந்து ஒரு ஈஸியா வந்து அடாப்டபிளா வந்து அந்த விஷயம் இருந்தா தான், நமக்கு வந்து காஸ்ட்டும் கம்மியா இருக்கும். எஃபர்ட்ஸும் வந்து எல்லாமே வந்து கம்மியாவும் இருக்கும். அப்ளிகேஷனோட ஸ்டெபிலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா, ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்க சோர்ஸ் கோட அடிக்கடி நம்ம வந்து எடிட் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா, அது வந்து சைட் எஃபெக்ட்ஸையும், பக்ஸையும் வந்து நிறையவே வந்து குடுக்கும். ஓகேவா? ஸோ அத அவாய்ட் பண்ணிட்டு, நம்ம எழுதக்கூடிய பேஸ வந்து நல்லா ஸ்ட்ராங்கா எழுதிட்டோம் அப்படின்னா, அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த அப்ளிகேஷன்ல எத்தனை அப்டேட்ஸ் வந்தாலும் அது வந்து ஈஸியா வந்து அடாப்ட் ஆகி போயிட்டே இருக்கும். பட் எல்லா அப்ளிகேஷனுமே ஸ்கேலபிலிட்டி அப்படின்றது ஒரு பாயிண்ட் தான். கண்டிப்பா ஒரு சிச்சுவேஷன் வந்து ரீஃபேக்டரிங் தேவைப்படும் தான். பட் முடிஞ்ச அளவுக்கு நம்ம தெரிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து கரெக்ட்டான ஒரு பேஸ நம்ம வந்து போட்டுட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து காஸ்ட் வந்து குறைக்கலாம். பிளஸ் ஆஸ் வெல் ஆஸ் நம்மளோட எஃபர்ட்ஸ் வந்து குறைக்கலாம். ஓகேவா? ஸோ வாங்க, நம்ம இந்த சீரிஸ் ஃபுல்லாவே வந்து இதுதான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேவா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து நான் வந்து ஒரே வீடியோல வந்து அத கவர் பண்ண முடியாது. நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ஒவ்வொரு வீடியோவா வந்து போடப் போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அ ரவுட்டிங் எப்படி பண்றது? அத்தென்டிகேட்டட் ரவுட்ஸ எப்படி வந்து பிரிக்கிறது? அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்டிமைசேஷன் எப்படி பண்றது? தீமிங்னா என்ன? தீமிங் ஏன் பண்றோம்? தீமிங் வந்து அதோட பெனிஃபிட்ஸ் என்ன? ஸோ அந்த மாரி விஷயங்கள் எல்லாமே இந்த நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த சீரிஸ் ஃபுல்லாவே எப்படி இருக்கும்? யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினா வந்து ஜூனியர் டெவலப்பருக்கும், ஜூனியர்லேருந்து சீனியரா அவங்க மைக்ரேட் ஆயிட்டுருப்பாங்க மிடில் லெவல்ல. ஸோ அவங்களுக்கு தான் மெயினா இந்த வீடியோ. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஜூனியரா இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு ப்ராசஸ் ஆல்ரெடி கையிலே இருக்கும். ஸோ அதில ஒரு சில ஃபீச்சர்ஸ் தான் வந்து பண்ணுவோம். ஆனா ஒரு சீனியர் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட்டே உங்க கைக்கு வரும். ஓகேவா? அப்படி வரப்போ நீங்க தான் கம்ப்ளீட்டா ரெஸ்பான்சிபிள் எடுத்து அந்த ஃபுல்லா அந்த சிஸ்டம் போடுறதுலேருந்து எல்லாமே நம்ம தான் வந்து போட போறோம். ஸோ அந்த சிச்சுவேஷன்ல வந்து நம்ம வந்து இந்த விஷயங்கள்லாம் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட அப்ளிகேஷன் வந்து ஒரு லாங் ரன்னுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். டீமும் வந்து அந்த பிரின்சிபல்ஸ ஈஸியா வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ வாங்க இந்த சீரிஸ் ஃபுல்லாவும் நம்ம பார்ப்போம்.